என்னுடைய ஹீரோ உன்னிகிருஷ்ணன் மிக நெருங்கிய நம்பர் ராமச்சந்திரன், தம்பி மகேந்திரன் குழந்தை நட்சத்திரம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ தாடியோட டி ராஜேந்தர் மாதிரி வந்திருக்காரு குழந்தையில பார்த்தது. ஏன்னா நான்லாம் கஷ்டத்தில் அப்போலாம் ஓடிட்டு இருக்கிறேன், தள்ளுவண்டி தள்ளிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு லட்சியத்தோட. திரைப்படமே பார்க்க மாட்டேன், ஆனால் நாட்டாமல் பார்த்துட்டேன். அது நீ தாங்கிறது இப்போ தான் தெரியுது. ப்ரொடியூசர் சாருக்கு, பாடல் ஆசிரியருக்கு, இசையமைப்பாளருக்கு, டைரக்டர் சாருக்கு, எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்துக்கு தன்னம்பிக்கையோட என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு கூட தெரியாமல் நமக்கெல்லாம் முதலீடு பார்த்தா சொல்கிறாரு, சம்பளமே அனுராதா நேரத்துக்கு கொடுத்துட்டாங்க பாடக அம்மாவுக்கு. ப்ரொடியூசருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் அப்படிங்குது. நான் கூட ஒரு 10-15 அது தெரியும் பேரரசாருக்கு, திரைப்படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னால் எடுக்க முடியல, எல்லாம் விட்டுட்டேன், தூக்கி போட்டாச்சு. அது மாதிரி தொழில் நல்லா இழுத்துக்குச்சு என்ன வாழ்க்கையில். நேரங்காலம் எல்லாமும் போயிட்டு இருக்கிற நேற்று தஞ்சையிலேருந்து இந்த திரைப்படத்துக்காகவே வந்தேன். இல்லைடா தஞ்சையில் இருந்திருப்பேன் இன்றைக்கும் காலையில் நிகழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ராஜன் சார் இந்த மேடையில் இன்றைக்கி இருந்திருந்தால் நிச்சயமாக கூட இருந்திருப்பாராங்கிற அளவுக்கு நினச்சி பார்க்குறோம். அவர் இன்றைக்கி இல்லை. அவ்வளோ ஒரு தைரியமான ஆள். இன்றைக்கி சிறிய படங்கள்லாம் இன்றைக்கி வெற்றி பண்ணு ஏன் நம்ம தெய்வத்திட்ட ஊடகத்துறையிட்டு மண்டிட்டு வேண்டிக் கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம்னா, அவரோட இறப்பு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும் இன்றைக்கி திரைத்துறைக்கு. ஒவ்வொரு பணமும் நம்ம போடும்போது எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் பாடம் கற்றுக்கணும். விஷால் சார் கூட சொல்லியிருக்காரு, சின்ன படங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் எடுக்காதீங்க, வெளியிடுறது ரொம்ப சிரமம். அன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்கிட்ட தேட்டர் கையில் இருக்குது, நமக்கு கிடைக்காது, சிறிய படங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிற அத்தகைய சூழ்நிலையில் கூட வெங்கடேஷ் சார் பேர் வெங்கடேஷ் சார் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மிகுந்த சப்போர்ட்டை நம்ம பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நான் போன படம் என் அன்பு தம்பி உன்னி நடிக்கும்போது நான் உண்மையிலேயே உதவி பண்ணியிருந்தேன். இந்த படம் எடுத்த விஷயமே எனக்கு தெரியாது. உன்னி நான் ஒரு வாரமாக ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா போன படத்தில் காளிவராயனில் சன்னாப் காளிவராயன் நல்லா பண்ணியிருந்தார். நல்ல பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட இவருடைய முதலீடு ஒரு 60-70 லட்சம் போட்டு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாங்க. நான் சின்ன சின்ன உதவிகள் பண்ணி கொடுத்தேன். நம்ம இடத்துலையும் ஷூட்டிங் நடத்தினாங்க, எங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேயும் நிறையா சப்போர்ட் பண்ணேன். உன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு முகம் தெரியாத ஒரு ஹீரோ போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்கள்லாம் செயல்பட்டுருக்கிறீங்க, இவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறீங்க. இந்த வேர்வு துளி இன்னொரு இடத்துல துளிராக இருக்கும். நிச்சயமாக அது ஒரு உற்சாகத்தை தரும் உள்ளத்திற்கு. உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. நாங்கள்லாம் தள்ளுவண்டி தள்ளி இந்த அளவுக்கு நிற்கிறோம் வாழ்க்கையிலனா இந்த கட்டத்தில் இந்த படத்தை எடுத்த மனதிகிரித்துக்குரிய அவரை மீண்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்களாக இருந்த விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டார், அஜித் சார் கார் ஓட்ட போயிட்டார். நீங்களாம் இன்றைக்கி சப்போர்ட்டாக திரைப்படத்துறையை தூக்கி நிறுத்துறீங்கன்னா பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் தான். அதே போல் எங்கள் அன்பு அண்ணன், எனக்கு கூட பிறந்த நான் அண்ணனா அவர் எனக்கு அண்ணனான்னு தெரியாதுங்க, பேரர் சார் குடும்பத்தில் ஒருத்தர், அவர் குடும்பத்தில் நான் ஒருத்தர், அப்படி அண்ணன் வருகை புரிந்திருக்காரு. அதான் அவரை கேட்டேன், இவ்வளோ பெரிய ஜாமானாக இருந்து இந்த மாதிரி சிறு படங்களுக்கு தவறாமல் எங்கே பார்த்தாலும் வந்துடுறாரு அண்ணன். அந்த உள்ளத்தை நாங்களாம் வர்றது ஒன்றும் இல்லை, அவரெல்லாம் வர்றது எப்படியாப்பட்ட படம். எவ்வளோ எழில் மிகுந்தவர்கள்லாம் இருக்கிறீங்க. எழில் மிகுந்தவருடைய ஆட்சியை நடத்தக்கூடியவருக்கே எழில் மிகுந்தவராக எங்கள் அண்ணன் இன்றைக்கி உட்காந்துருக்காருங்க. ஏன்னா அத்தனை ஒரு ஜாமானா நம்மளாம் இருக்கும்போது அவரெல்லாம் இந்த இடத்துல உட்காந்துருக்காருங்கும்போது ஜாம்புவான் நீங்கள் சொல்லும் போது தான் யார்றாங்க ஜாம்புவான்னு கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஜாம்புவான்னு. அதே மாதிரி ஃபைட்ரு பேரே மதுரையா இல்லை ஊர் உங்களுக்கு பேர்? பேர் மதுரவா? மதுரா பாவம் 25 வருஷம் கஷ்டப்பட்டங்கிறாரு. ஆண்டவா, ஒரு கால் நூற்றாண்டு. சே, எவ்வளோ பெரிய சினிமாவுடைய தாக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை எல்லாம் பார்க்கும்போது. நீங்களாம் ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கும்போது, ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் வந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. நீங்களாம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துடைய சார்பாக, ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடைய சார்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும். அண்ட் இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பேரரசு சார்கிட்ட வந்து ஆரம்பிக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர். சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப நிறைய படங்களை கொடுத்து இன்றைக்கி மிக சிறந்த ஒரு இயக்குனராக அந்த பொசிஷனில் அந்த ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அவர்
எல்லா படத்துக்குமே அவர் சப்போர்ட் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே சார் வந்துட்டு எல்லா ஸ்டேஜ்லையும் என்னை பற்றி பேசிட்டே இருப்பார். நான் எனக்கு எப்போவுமே வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேர்லாம் நான் மறந்துட்டே இருப்பேன். இந்த வாட்டி நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். என்னைக்குமே வந்துட்டு எந்த ஒரு நடிகரா இருந்தாலும், எந்த ஒரு டெக்னீஷியனா இருந்தாலும், எந்த ஒரு வேறுபாடு, பாகுபாடு இல்லாம அவங்கள உட்கார வச்சு அவங்க மதிக்கிறதுல உனக்கு ரொம்ப ரொம்ப ஜென்யூன் ஹியூமன் அவரு. சார், எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது உங்கள பத்தி பேசுறதுக்கு. தேங்க் யூ சார். அண்ட் தமிழ் செல்வன் சார். அவரு தமிழ் எவ்வளோ அழகா இருக்கோ, அந்த 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 மொழி எவ்வளோ அழகோ, அதே மாரி அவருமே ரொம்ப ரொம்ப அழகு. ஏன்னா, அவருடைய அவருடைய ரெஸ்டாரண்ட்ஸ் நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். எப்பவுமே எல்லா இடத்துலயும் அது இருக்கும். பசிக்கிறவங்க எல்லாருக்குமே அவரு சோறு போட்டிருக்காரு. சோறு போடுறவங்க எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டான ஆளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர பார்த்துருக்கேன். அவரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்காரு. ரொம்ப ஹேப்பி சார் உங்கள பார்த்ததுல. எஸ் அண்ட் நான் ஹீரோ கிட்ட வரேன். அண்ட் பொன்னி பிரதர், அ நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஸ்க்ரீன்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் மெயினா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா, அந்த அந்த போலீஸ் அந்த அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா? அது 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 போடும்போது பக்காவா ஆப்ட்டா இருந்தீங்க. மோர் தென் நீங்க ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணத விட, நீங்க அந்த கேரக்டரோட ரொமான்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் உங்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் கண்டிப்பா உங்க கனவு ஜெயிக்கணும். சினிமா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். இங்க அதுல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்துட்டு அங்க இருப்பாங்க. நானும் ஒரு 30 வருஷமா இங்க தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வரணும், நல்லா வரணும். ஆல் த வெரி பெஸ்ட். எஸ். இந்த அண்ட் டைரக்டர பத்தி சொல்லணும். சார், விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சார். கண்டிப்பா வந்துட்டு இந்த படத்திலேயே உங்களுக்கு நீங்க நெனச்சது நீங்க எல்லாமே எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா கண்டிப்பா அந்த பதிலுக்கு நோன்ற ஒரு பதில் கண்டிப்பா இருக்கும் அந்த கேள்விக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இந்த படம் எப்படி வந்து தியேட்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 ரெவென்யூ பார்த்து, இன்னொரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க நெனச்ச நெறைய நல்ல படங்கள் எடுக்கணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அவங்க ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட ஐட்டம் நம்பர் சாங்ல உங்க கான்சன்ட்ரேஷன் பயங்கரமா இருந்துச்சு. அந்த சாங் ஆக்சுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஃபைட்ஸ் அண்ணா, அண்ணா ஹாய். அ அண்ணா உங்களுடைய வலி வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அண்ட் கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்கண்ணா. சினிமாவ ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா கண்டிப்பா உங்கள மாரி ஆளுங்கள கைவிடவே விடாது. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர் கிட்ட வரேன். நான் இப்ப தான் கொஞ்சம் முன்னாடி கீழ உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தையே, "தம்பி நம்ம சீக்கிரம் ஒரு படம் பண்றோம்" அப்டின்னாரு. ரொம்ப ஸ்வீட். தேங்க் யூ சோ மச் சார் ஃபார் யுவர் ஆஃபர். அண்ட் சார், இன்னைக்கு சினிமா உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது ஒரு நல்ல ஸ்டேஜ்ன்னு நெனைக்கிறேன். சில விஷயங்கள நான் வந்து ரொம்ப ஹேப்பியா சொல்லணும்னு நெனைக்கிறேன். சார், இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிற சிஎம் வந்துட்டு, அ அ நெறைய ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்க வச்ச ஒரு சிஎம். கண்டிப்பா வந்து உங்களையும் கண்டிப்பா உங்களுக்குமே உங்களுக்கான ஒரு தியேட்டரா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் அந்த சிஎம் கண்டிப்பா பண்ணுவாரு.